ராமதாஸ் கட்டி எழுப்பிய கட்டமைத்த அந்த கோட்டையை அன்புமணி ராமதாஸ் சதைச்சிட்டார். அன்புமணி ராமதாஸ் கேட்குற கேள்விக்கு நான் திரும்பி கேட்குறேன், அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? 4 மாதத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வந்தான், நாளைக்கு குடும்பத்துலேருந்து ஆளை கூப்பிட்டு வரீங்க, களத்தில் எவ்வளவோ போராளிகள் இருக்காங்க, உழைத்தவர்கள் இருக்காங்கன்னு இன்னைக்கு பேசுகிற அன்புமணி, அவரை நாளைக்கு மாநில இளைஞரணி தலைவராக ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை நியமனம் பண்ணப்போ இந்த கேள்வியை சொல்லியிருப்பாரா? ராமதாஸ் அவர்கள் பிஜேபியை ஏற்க மறுக்கிறார். காரணம் அது அடிபட்டதுனால தான். வரிசையாக நீங்கள் 2 தடவை தோத்துட்டீங்க. அப்ப முகுந்தனை பார்த்து அன்புமணி ராமதாஸ் பயப்படுறாரோ? காருக்கு வழி விடாம அன்புமணி நடுவில் நிற்கிறாரு. அவரை சுற்றி ஒரு 500 பேர் நின்றுட்டு அன்புமணி வாழ்க அன்புமணி வாழ்கன்னு கத்துறான். இவர் திரும்பி இவர் காருக்குள்ளார இருக்கவர் கேட்குதாங்கிற மாதிரி, கேட்குதா பார்த்துக்க எல்லாம் என்கிட்ட தான் இருக்கிறாங்கிற மாதிரி இவர் அன்புமணி ராமதாஸ் பார்க்குறாரு. அதாவது தைலாபுர தோட்டத்தோடைய உங்களுக்கு மெயின் சுவிட்சே யாரு அப்படின்னா அவர் ராமதாஸுடைய மனைவி அவர்கள் தான். ஆனா எனக்கு என்ன இந்த இடத்துல புரியலன்னா, அன்புமணி ராமதாஸ் டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு, ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்க பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படி சம்மந்தமே இல்லாம லெப்ட்ல கை போட்டுட்டு லெப்ட்ல போய் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்து அன்புமணி ராமதாஸை ஃபீல்ட் அவுட் ஆக்க பாக்குறாரா? நீங்க என்ன ஃபீல்ட் அவுட் ஆக்க பாக்குறீங்கன்னா நான் அடுத்தது அதுதான். விஜயகாந்த் கட்சி வந்து வேஸ்ட் வேணாம், வேஸ்ட்ல கேஜின்னு எடப்பாடி வேணான்னு சொன்னாருங்க. அவங்களுடைய கோட்டையிலேயே ஓட்டை விழுந்துருச்சா? அது எல்லா இடத்துலயும் விழுந்துருச்சு. அப்ப பாமக 2 உடைக்க போறேன்னு சொல்றாரா? அதை விட இன்னொன்னு பாமகவே என்னதுதான் சொல்லுவாரு. பனையூர் தான் இட்டுமேட்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நினைச்சுக்கிட்டாங்க போல. விஜயும் அங்க நீங்க அண்ணாமலையே சொல்லல, விஜய சொல்லல, எல்லாமே அங்கதான் இருக்குதுங்க. அமைச்சரத்தை மட்டும் பனையூர் கொண்டுட்டு போயிடாதீங்க சார், மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க ஒண்ணுமே இல்லாத கட்சி மாதிரி சும்மா நாளைக்கு என்னப்பா வரியா இல்லையா அப்படிங்கிற எந்த கட்சியை சொல்றீங்க? அது நிறைய கட்சி இருக்குது. என் வாய்ஸ் சும்மா இருக்காது. சும்மா ஒரு 3 கட்சியை சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். 3 கட்சிலாம் இல்ல, உங்ககிட்ட நான் அரசியல் கத்துக்கிறேன் சார். நீங்க அரசியல் கத்துல அரசியல் பாடம் எடுங்க சார். கலவரத்துல மாட்டி வர்ற மாதிரி இருக்குது. 26 பொறுத்த வரைக்கும் பாமக கேம் சேஞ்சரா? அதெல்லாம் கிடையாது, வாய்ப்பில்லை, கஷ்டம். கட்சி 2 உடைக்க போறேன்னு அர்த்தம். ஆமா சார், என் ஆபீஸ்ல எவ்வளவு பேர் வந்து நிக்கிறான், எல்லாரும். அவ்வளவு துணிச்சல் அன்புமணி ராமதாஸுக்கு இருக்கா? ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். SVG-யின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டு சர்க்கரை. வணக்கம் சார். பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் என்ன பிரச்சனை? உங்களுடைய மீட்டிங்ல சண்டை போட்டாங்க, திருப்பி மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, ராசி ஆயிட்டோம். இது வந்து எங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதுல வெளியாட்களை யாரும் தலையிட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அன்புமணி ராமதாஸ் விளக்கம் கொடுக்குறாரு. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும்? அதாவது தைலாபுர தோட்டத்தோடைய உங்களுக்கு மெயின் சுவிட்சே யாரு அப்படின்னா அவர் ராமதாஸுடைய மனைவி அவர்கள் தான். ஒரு புரிதலுக்கே சொல்லணும் அப்படின்னா, கடந்த பாராளுமன்ற தேர்தல் 2024 அப்பாவுடைய எண்ணம், அதாவது ராமதாஸ் அவர்களுடைய எண்ணம் வந்து அதிமுகவோட போய் சேரணும், அன்புமணி ராமதாஸுடைய எண்ணம் பிஜேபியோட சேரணும். நீங்க இந்த சினாரியோவை நல்லா பத்திரிகையாளர்களோ பொதுமக்களோ கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பக்கத்து அப்பா வந்து CV சண்முகம், RB உதயகுமார் இவங்க எல்லாத்தையும் வீட்டில் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தார். இவர் ஒரு பக்கத்து ADMKவுக்கு புடிமானம் கொடுக்காம பேசிக்கிட்டே இருந்தார். இது ஃபர்ஸ்ட் சினாரியோ, இதை ஒன்று லாக் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் ஃபேக்டர், DMKவோட கூட்டணிக்கு அன்புமணி ராமதாஸ் தயாரா இருக்கிறார். அடிக்கடி தலைமை செயலகத்துக்கு போய் முதலமைச்சரை சந்திக்கிறாரு. விசிக கூட்டணியில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அதெல்லாம் பொருட்படுத்துறது கிடையாது சார். நான் வர போறேன், நீ இருக்கிறதுனா இரு, இல்ல. ஆனா விசிகவும் பாமகவும் எளிமுனையமா தானே தமிழக அரசியல் களத்துல இருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்தை எல்லாம் தெளிவா வச்சுக்காங்க, திருமாவளவன் மட்டும்தான் பாமக இருக்கிற கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு அதுன்னு சொல்றாரே தவிர, எங்கேயுமே அன்புமணி ராமதாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பத்தி பொருட்படுத்தி பேசினதெல்லாம். ஆனா அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு அவர் சொன்னது கிடையாது. இல்ல இந்த இடத்துல ஒரு சின்ன எனக்கு புரியாத ஒரு சின்ன குழப்பம். திருமாவளவன் வந்து தெளிவா இருக்காரு, பாமக வரமாட்டேன்றாரு. இவர் வந்து பாமக எதிரியா பாக்குறாரு திருமாவளவன். ஆமா, 2 பேருமே எதிரியா தான் சார் பாக்குறாங்க. பட் ஆனா திருமாவளவன் வெளிப்படையா அவர் இருந்தா நான் இருக்க மாட்டேன், அவர் இருக்கிற இடத்துல நான் திருமாவளவனுக்கு இருக்கிற கட்சி ஏன் அவங்களுக்கு இருக்கு இல்ல அப்படின்னு பாக்கணுமா அத? அல்லது இது வந்து ஒரு விதமான தந்திரமான அரசியல் அல்லது ஒரு விதமான பாலிடிக்ஸ் அப்படின்னு எடுத்து ராமதாஸ் அவர் பொருட்படுத்தலன்னு கூட நினைக்கலாம். நான் மெயினா எந்த பார்ட்டியோட அலைன்ஸ் வைக்கிறேன்னா அந்த பார்ட்டி ஃபேக்டர் மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ண போறேன். கீழே யார் யார் இருக்கா அப்படிங்கிற, இப்போ ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னா, யார் கல்யாண வீடுக்கு என்னை கூப்பிட்றாங்களோ அந்த கல்யாண வீட்டாரை மட்டும்தான் நான் யோசிக்க முடியுமே தவிர, அந்த கல்யாணத்துக்கு வரப்பெல்லாம் இவன் வருவான் அவன் வருவான் அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாதுங்கிற மாதிரி அவர் பிரைமரி பார்ட்டி யாரோ டிஎம்கேனா டிஎம்கேவோடங்கிற மாதிரி யோசிக்கிறார். இப்போ தலைமைச் செயலகத்தில் அடிக்கடி போய் சந்தித்ததும் சரி, வெளிப்படையாக நிறையா தடவை தூது விட்டதும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சபரீசன் அவர்களுடைய முதலமைச்சருடைய மருமகன் கூட நேரடி தொடர்பில் இருக்கிறார், நெருக்கமாக இருக்கிறார்.
எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்டத்தட்ட 3 வருஷமா அலைன்ஸுக்கு ரெடியா இருக்கிறாங்க. முன்னாடியில இருந்தே இவங்க கொஞ்சம் சிக்னல் பாமகவும் திமுகவும். ஆமா, டிஎம்கேல இருந்து சிக்னல் வராம இருக்கிறதுனால தான் அவர் கொஞ்சம் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வேற ஏதோ முடிவுகள் எடுக்கிறாங்க. இப்ப இவர் திமுகவுக்கு தயாரா இருக்கிறாரு. ஆனா அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாரு, எனக்கு கேவலமா இருக்குது, உங்ககிட்ட வந்து 10.5% இடஒதுக்கீடு கொடுன்னு கேட்கறதுக்கு எனக்கு கேவலமா இருக்குன்னு முதலமைச்சர் விமர்சனம் பண்றாரு ராமதாஸ் அவர்கள். ஆமா, அப்ப என்ன அர்த்தம், அவர் டெலிபரேட்டா டிஎம்கே வேணாங்கிறாரு. சோ இதுதான் சார் இவங்களோட ஸ்டாண்டு. இவர் ஒண்ணு எடுக்கிறாருன்னா இவர் ஒண்ணு எடுக்கிறாரு. ஓகே, ஆனா எனக்கு என்ன இந்த இடத்துல புரியலன்னா, அன்புமணி ராமதாஸ் டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு, ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்க பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படி சம்பந்தமே இல்லாம லெஃப்ட்ல கையை போட்டுட்டு லெஃப்ட்ல போய் பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தாங்க? இல்ல, அதாவது அதை தானே சொல்றேன், டிஎம்கேக்கு நீங்க சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே தவிர அவங்க உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்கல. பட் அடுத்த 24 எலெக்ஷன்ல வந்து உங்களுக்கு இருக்கிற ரெண்டே ஆப்ஷன், ஒன்னு ஏடிஎம்கேவா இல்ல பிஜேபியா அப்படிங்கிறது தான். அண்ணாமலை ரொம்ப தெளிவா இருந்தது, எந்த சூழ்நிலையிலையும் பாமக வந்து அவங்க கிட்ட போய் தேமுதிக போகட்டும்னே விட்டாரு. உண்மையிலே ஓப்பனா சொல்றேன், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட பிஜேபி தரப்புல இருந்து யாருமே பேச்சுவார்த்தை கூட போல. என்ன காரணம்? அவங்க கிட்ட எந்த ஸ்ட்ரென்த்தும் கிடையாதுங்கிறது தேமுதிக. ஆமா, உண்மையிலே சார். ஆனா விஜயகாந்துக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, விஜயகாந்துக்கு ஒரு பவர் இருந்துச்சு, அவருக்குன்னு இருந்தது வேற. நான் தான் சொன்னேன்ல, நீங்க உண்மையிலேயே அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு, கலைஞருடைய மறைவுக்கு பிறகு, எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் அந்த குறிப்பிட்ட ஒரு கட்சிக்காரங்கன்னு இல்லாம எல்லா கிராமத்துல கூட ஒரு ஃபிளெக்ஸ் வச்சு நாளைக்கு விஜயகாந்துக்கு இரங்கல் தெரிவிச்சது மக்கள் கிட்ட ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தின நடிகர் தான், இல்லைன்னா சொல்ல. பட் அவர் இருக்கிற வரைக்கும் தான். எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமேல ஜெயலலிதாங்கிற ஒரு சாம்ராஜ்யம் வந்து உருவாகிற வரைக்கும் அந்த இமேஜ் வச்சுட்டு நீங்க என்ன பில்டப் பண்ண முடியுங்கிற மாதிரி விஜயகாந்த் இருந்தார் சார். அது வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரேக் ஓகே. பட் அவருக்கு அப்புறம் அப்படிங்கிறப்ப இவங்களால இவங்க ஒரு ஃபேஸ் வேல்யூவா இருந்தா கூட பரவாயில்ல. எதனால ஜானகி அம்மானால எம்ஜிஆருக்கு அப்புறம் எடுக்க முடியல? பிரேமலதா விஜயகாந்தோடைய தகுதி என்ன? விஜயகாந்தோடைய மனைவிங்கிறத தவிர நீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுடைய மகன்கிறத விட என்ன தகுதி, ஸ்டாலினுக்கு கலைஞருடைய மகனுங்கிறத தவிர என்ன தகுதின்னு கேட்குற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் இது வரைக்கும் என்ன தியாகம் பண்ணியிருக்காங்க, எந்த தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, எந்த ஆர்ப்பாட்ட போராட்டங்களில் கலந்துருக்கிறாங்க, இதுதானே ரியாலிட்டி. அவங்க கொஞ்சம் அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாள். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா ஷூட்டிங்கு நீங்கள் வாங்க சார் நடிக்க அப்படின்னு நம்ம கூப்பிட்டா இத்தனை கோடி தெரியா, இதான் ஸ்கிரிப்டா, என்ன இது, யார் ஹீரோயின் அப்படின்னு பேசின அந்த துணியிலேயே பார்த்து வளர்ந்ததுனால பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிங்கிறதே நாளைக்கு சம்பாதிக்கிற இடம் நினச்சிக்கிட்டாங்க. அவங்க எடுத்ததுல இருந்தே ஹைப்பில் இருந்ததுனால எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு கோடி கணக்கில் கொட்டி நீங்கள் ஏங்கிட்ட வாங்க, அங்கே போங்க, இங்கே வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிட்டதுனால அவங்களுடைய டிமாண்ட் ஃபேக்டருங்கிறது ஆரம்பத்துலேருந்தே அதிகமாக தான் சொல்றதை பார்த்தா பிஜேபி கூட்டணிக்கு அலைன்ஸ் வைக்கணும்னா தேமுதிக இவ்வளவு காசு கேட்ட மாதிரி நீங்க சொல்ல வரீங்க சார். அவங்க வெளிப்படையாகவே அவங்க கேட்குற எல்லா கட்சியும் கேட்கறது தான், ஒன்றும் அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கு இல்லை. பட் இவங்களோட டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒரு புரிதலுக்கே சொல்கிறேன், அருள்வாணனுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா குமுதத்தில் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறவங்க இன்னொரு சேனலில் நாளைக்கு டிமாண்ட் ஜாஸ்தியானோன்னா 2 லட்ச ரூபா சம்பளம் தாங்க. இல்லை உண்மை நிதர்சனமாக சொல்கிறாங்க. அது மாதிரி நான் கேட்கறது, உங்களுக்கு டிமாண்ட் இருக்கிறப்ப நீங்கள் சம்பளத்தை உயர்த்தி கேட்கறது வேற. உங்களுக்கு ஒரு வேலையும் செய்யலை, இப்போ நீங்கள் அச்சீவர் அவார்டெல்லாம் வாங்குறீங்க, அதனால உங்களுக்கு ஒரு 50,000 சேர்த்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு வேலையும் பார்க்கல, வீடியோவும் எடுக்கல, சும்மா வந்து ஆஃபீஸில் டீ காஃபி சாப்பிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் நாளைக்கு 1 லட்சம் கொடுனா ஓனர் என்ன செய்வார், நீ வெளில போப்பான்னு சொல்லுவார்ல. இப்போ அதுதான் ரியாலிட்டி. விஜயகாந்த் இறந்துட்டாரு, கட்சியில நாளைக்கு ஹோல்டு இல்ல. நீங்க பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு எனக்கு 300 கோடி கொடுங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, 10 எம்எல்ஏ கொடுங்க அப்படின்னு கேட்டால் நாளைக்கு ஒத்துக்குவாங்களா சார்? நீங்க அண்ணாமலை விடுங்க சார். 2021 விஜயகாந்த் கட்சி வந்து வேஸ்ட், வேணாம், வேஸ்ட் லக்கேஜ்னு எடப்பாடி வேணான்னு சொன்னாருங்க. இப்போ தேமுதிகவை அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவாய்ட் பண்றாரு, பிஜேபி அண்ணாமலை அவாய்ட் பண்றாரு. 21 எடப்பாடி வேணவே வேணான்னாரு. ஆனா அலைன்ஸ்ல அவங்க வந்ததுக்கு காரணம் பிஜேபி டெல்லி தலைமை விஜயகாந்த் மேல இருக்கிற ஒரு பார்வையில அல்ல, அவருக்கு உடம்பு முடியாம இருக்குது, அதனால அவரை நீங்க அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா 2014 விஜயகாந்த்னால தான் 20% வாக்கு வங்கியை பிஜேபி தொட்டுச்சுங்கிறதுனால பிரைம் மினிஸ்டருக்கு விஜயகாந்த் மேலே ஒரு பெரிய பிரியம் உண்டு. அதனால இல்லை கண்டிப்பாக அவங்க இருக்கணும்னு டெல்லி சொன்னதுனால தான் எடப்பாடி ஒட்டுக்கிட்டாரு. இல்லைனா 21 எடப்பாடி வேணவே. நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த டைமில் பேச்சுவார்த்தையில் தேமுதிக மட்டும்தான் கடைசி வரைக்கும் எடப்பாடி கொண்டுட்டு போனார். முடியவே முடியாதுன்னு அந்த அம்மா ஒரு சூழ்நிலையில் என்ன செய்யறேன்னு தெரியாமல் திரும்பி டிஎம்கே பக்கெட்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. மாற்றி அந்த டைமில் அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, என்னடா இவங்க விட்டுட்டு போயிட்டா நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஏன் ஒத்துக்கிட்டாருன்னா, அந்த அம்மா இல்லாமல் இருந்திருந்தா எடப்பாடிக்கு வேற யாருமே இல்லை. பூவை ஜெகன்மூர்த்தியும் மன்சூர் அலிகானையும் மட்டும் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தேர்தலை சந்திக்கிற சூழ்நிலை வந்திருக்குங்கிற காரணத்தினால வேற வழி இல்லாமல் தான் பிரேமலதாவை ஏற்றுக்கிட்டாரே தவிர, இல்லைன்னா ஜீரோ தான். அப்படியே ராமதாஸ் அன்புமணி இல்லை, இதுதான் இப்போ இவங்கள வந்து ஃபேக்டரி போட்டும். அண்ணாமலை விருப்பப்பட்டது பிரேமலதா அவர்கள் போனால் போட்டும். பாமகங்கிறது அந்த சமுதாய ரீதியாக அந்த வாக்கு வங்கிங்கிறத ஹோல்டில் வச்சிருக்குங்கிறது
எல்லா அரசியல் ரீதியாகவும் நிதர்சனம். இப்போ விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலையுமே பிஜேபி வந்து பேக் அடிச்சுட்டு பாமக நிற்கட்டும்னு சொன்னது அவங்களோட பெல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கொடுத்தது. ஸோ அவங்களுக்கு அந்த சமுதாய ரீதியான வாக்கு வங்கி இருப்பதை எல்லா கட்சிகளும் பட் அவங்களுடைய கோட்டையிலேயே ஓட்ட விழுந்துருச்சா? அது எல்லா இடத்துலையும் விழுந்துருச்சு சார். அவங்களுக்கு கோட்டை இப்போ இல்லை, முன்னாடியே தருமபுரியில் நாளைக்கு செந்தில்குமாருக்கு ஏற்று அன்புமணி நிற்கிறப்ப தோத்தார்ல. செந்தில்குமார் வந்து அரசியலுக்கு ரொம்ப புதுசு. ஃபஸ்ட்டு டைம் அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே லோக்கலில் ஒன்றும் பெரிய மாவட்ட செயலாளரோ இல்லை மாநில நிர்வாகி பதவியில் கூட இல்லை. அப்போ தான் திமுக வந்து அதாவது ஒரு கேண்டிடேட் போடணும், நல்லா செலவு பண்ணுற ஆளாக இருக்கணும், ஜெயிச்சா ஜெயிக்கிறான் தோத்தா தோக்குறாங்கிற மாதிரி தான் விளையாட்டாக போடுறாங்க செந்தில்குமார். அந்த டாக்டர் செந்தில்குமார் தருமபுரி அது ஜெயிக்கிறா, அப்படி இவர் தோத்துடுறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய சாம்ராஜ்யம் கோட்டைன்னு சொல்கிற இடத்துல நீங்கள் தோக்குறீங்க. ரெண்டாவது தடவை உங்கள் ஒய்ஃபை கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க, திரும்பி நாளைக்கு உங்களுடைய சாம்ராஜ்யத்தில் தோக்குறீங்க. இப்போ இதில் இன்னொரு பார்ட் ஆஃப் நானே அவங்க ஜெயிப்பாங்கன்னு தான் நினச்சேன். பட் அந்த நெகட்டிவ் டாக் என்ன, எதனால இவங்க தோத்தாங்க அப்படின்னா, பொதுவாகவே அவங்க சமுதாய பார்வையில் என்ன லேடியை கொண்டாந்து வெளில நிப்பாட்டுறாரு. அதாவது பொம்பளைங்கன்னா வீட்டுக்குள்ளார தான் இருக்கணும், நீ அரசியலில் கொண்டாந்து ஒரு பொம்பளையை விட்டுறியா, இது நல்லா இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சே அவங்க கட்சியில் இருக்கும் முக்கிய மாநில நிர்வாகிகள் 2-3 பேர் என்கிட்ட சொன்னாங்க, இது நல்லா இல்லைங்க, பொம்பளைங்களை கொண்டாந்து அரசியல் இறக்கி விடுறது, 4 பேர் பார்க்குற மாதிரி லேடிஸ் இறக்கி விடலாமா, அன்புமணிக்கே இதுதான் பாமக நிலைமையா, தொண்டர்களே தான் பேசுறாங்க, பொம்பளை பிள்ளைங்களை இறக்கி விட்டு அவரோடைய பொண்ணுங்களை இறக்கி விட்டு பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சு விடுறாரு, இதெல்லாம் நல்லா இருக்குதா? நல்ல விஷயம் தானே. ஆக்சுவலி அவங்க வந்து அந்த பக்கத்தை அதை ஏற்றுக்காம இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு அந்த பெண்கள் கிராமத்தில் கூட நீங்கள் நிறையா அவங்க ஓட்டு கேட்க போனப்போ பார்த்தீங்கன்னா நிறையா லேடிஸ் அவங்கள பயங்கரமாக வரவேற்றாங்க. ஸோ நம்ம ஒரு லேடி வராங்கன்னு அந்த லேடிஸுங்க கிட்ட அந்த ஒரு பிரியம் இருக்குது. பட் அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஆண்கள்கிட்ட 1000 தான் இருந்தாலும் ஒரு லேடியை கொண்டாந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் நிறுத்தக்கூடாது, இது நல்லா இருக்குதா அப்படிங்கிற ஒரு டாக் வந்து அந்த பக்கத்து கொஞ்சம் மைனஸ் ஆனதுனால நிறைய விஷயங்கள் சார் அவங்களுடைய பெல்ட்லேயே ஆண் என்ற ஆணவ திமிரு அப்படின்னு பார்க்கலாமா? இருக்கலாம் கண்டிப்பாக. அது வந்து அது அவங்களுடைய மைண்ட் செட்டு ஒரு சில பேர் பார்வை எப்படி இருக்குதுங்கிறதுக்காக சார் 10.5% இடஒதுக்கீடுலையுமே தேர்தல் சமயத்தில் 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அந்த 4 வருஷம் செய்யாமல் கரெக்டாக தேர்தலுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சு அந்த சமுதாய வாக்கு வங்கிக்காக பண்ணார். அவர் எடப்பாடி தன்னுடைய அரசியல் ரீதியாக அவர் அதை அழகா நாளைக்கு சாணக்கியத்தனமாக பண்ணிக்கிட்டாரே தவிர, பட் நீங்கள் சமுதாயத்துக்காகவே வாழ்கிறவர்கள், சமுதாயத்துக்காக கட்சி நடத்துகிறேன்னு சொல்கிறவங்க அந்த 4 மாதத்துக்கு முன்னாடி பண்ணப்போ நீங்கள் எடப்பாடியை பெரிய தியாகின்னு சொல்லிட்டு உடனே கவர்மெண்ட் மாறினோன்னா அது நாளைக்கு ஸ்டே ஆகிடுச்சுன்னோன்னா இன்றைக்கி நீங்கள் அவர் பக்கத்து போகாமல் இருக்கிறனால நீங்கள் தியாகி ஆகிருவீங்கன்னா அது கிடையாது. அப்போ நீங்கள் உங்கள் சமுதாய மக்களை ஏமாற்றிருக்கீங்கிறது உங்கள் சமுதாய மக்கள் உணர்றாங்க, அதனால் உங்களை ஏற்காமல் இருக்கிறாங்க. இது ஒரு நிதர்சனமான விஷயம். உங்களுடைய 1000 தான் இருந்தாலும் பரவாயில்லப்பா, வேறு யார் இருக்கா? இப்போ பாமகவில் உங்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு இவங்கள விட்டால் வேறு பெரிய பார்ட்டி எதுவுமே இல்லைங்கிறப்ப பரவாயில்ல அப்படின்னு திரும்பி உங்ககிட்ட வரத்துக்கும் மறுக்கிறாங்க. உங்களுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே மக்கள் ஏற்க மறுத்துட்டாங்கிறது உங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பின்னடைவு. பாமக அவங்களுடைய கோட்டையிலே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுங்கிறது தான் இதோட பொருள். ஆமா, இப்ப இதுதான் ராமதாஸுடைய கோபம். நீ எடுத்த முடிவு எல்லாத்துக்கும் இவ்வளவு நாள் நான் தலையாட்டினேன், ஆனா நீ நாளைக்கு எல்லாத்தையும் சரிச்சிட்ட, இதுக்கு மேல நான் எடுக்கிறது. இது உண்மையா? ராமதாஸ் கட்டி எழுப்பிய கட்டமைத்த அந்த கோட்டையை அன்புமணி ராமதாஸ் சதைச்சிட்டாரா? சதைச்சிட்டாருங்கிறது தானே இப்ப தேர்தலுடைய ரிசல்ட்ஸ் காட்டுது. இதுதான் சண்டையா ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸ்? சார் உண்மையா நான் சொல்லணும்னா, அப்பா விட பையன் கட்சி எடுத்ததுக்கு அப்புறம் அருமையா கொண்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னா எல்லா அப்பாவும் சந்தோஷப்படுவாங்க. ஓகே, பட் இவர் நாளைக்கு எடுத்துட்டு வந்த சமயத்துல இருந்து இவர் கொண்டாந்து இவர் கையில கொடுத்ததுல இருந்து இவர் எடுத்த எல்லா முடிவுகளும் தவறு. நான் அதை தான் சொல்ல திரும்பி வரேன். நாளைக்கு ராமதாஸ் அவர்களுடைய மனைவி கிட்ட தான் அண்ணாமலை எந்த சூழ்நிலையிலையும் பாமக ஏடிஎம்கேவோட போயிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறப்ப பன்ருட்டி ராமச்சந்திரன் தான் நாளைக்கு அண்ணாமலை கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் நேராக தைலாபுரம் போங்க, ஜெயந்தி அம்மா காலில் சாஷ்டாங்கமாக விழுந்துருங்க, அந்த அம்மா தான் சுவிட்சு, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேம்மா, உங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு தரேன், நீங்கள் எங்கள் கூட இருக்க சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், அந்த அம்மா கையில் எடுத்துட்டிங்கன்னா அப்பா பையன் 2 பேரும் உங்கள் சரண்டர் ஆயிடுவாங்கன்னு சொல்ல போக இவரும் வீட்டுக்கு போய் நாளைக்கு சாஷ்டாங்கமாக விழுந்துட்டார். ஓ, அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சாணக்கியரே பன்ருட்டி ராமச்சந்திரன். எடப்பாடி எதனாலன்னா பன்ருட்டி ராமச்சந்திரனுக்கு எந்த சூழ்நிலையிலையும் அதிமுக பக்கத்து பாமக போயிடக்கூடாது, அது அவங்களுக்கு தேர்தலில் வலு சேர்த்துரும், அதனால விட்டுறாதீங்க அப்படிங்கிற பிளேல இப்போ இவங்க அம்மா தான். இப்போ இவங்க திரும்பி 2 பேரும் ஒன்று சேர்ந்ததும் அவங்க அம்மா தான் அந்த சென்ட்ரிக்கல் பாயிண்ட். பட் அப்பா மகனுக்குள்ளார அந்த விரிசல் பிரச்சனைகள்ங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது. இதை விட இன்னொரு பார்வையும் சொல்லணும், எதனால நாளைக்கு இறங்குச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் அவருடைய பேரனை அறிவிக்கிறார் முகுந்தனை. எடுத்த உடனே இவர் சார் அவர் எதிர்பார்க்கல. அந்த மேடையை பார்த்தீங்கனாலே தெரியும், அவங்க முன்னாடி டிஸ்கஸ்லாம் பண்ணல. அவர் எடுத்த உடனே ஃப்ளோவில் டக்குன்னு நாளைக்கு வந்து மாநில தலைவரா இளைஞரணி தலைவரா நான் முன்கூட்டியே அன்பு பண்ணிட்டு இந்த தகவல் சொல்லப்பட்டதாகவும் அவர் ஃபேஸ் ரியாக்ஷன்
ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது அவர் பயங்கர ஷாக்கு. ஆ. சார் அந்த பையன் வந்து இவங்க வந்து இவருக்கு சரி அவருடைய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகனால இப்போ அவங்க மனைவியை இறக்குனப்ப எப்படி ஒரு பெண்ணை வந்து தேர்தல் களத்தில் இறக்குற நீ ஒரு பொதுத்தளத்துக்கு கொண்டுட்டு வர நாளைக்கு சௌமியா அன்புமணி மேலே ஒரு பெரிய நெகட்டிவ் டாக் இருந்துச்சோ இப்போ அதே மாதிரி ஒரு ஆண் வாரிசு இப்போ அன்புமணிக்கு அடுத்ததுங்கிற மாதிரியாச்சும் ஒரு பார்வைக்கு வேணும்ல. அவர் தெளிவாக சொல்றாரு உனக்கு ஒரு துணையாக தான் இறக்குறேன், உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பா, அப்படியே உனக்காக தான் இருப்பா அப்படின்னு சொல்றாங்களே தவிர உனக்கு எதிராக கொண்டுட்டு வரேன்னு அவர் பயன்படுத்தலை. ஸோ அதை கிளியரா ப்ளே பண்றப்ப இப்போ அன்புமணி அவர்களுக்கு மகன்கிறது இல்லை ஸ்தானம், மகள்கள் தான் இருக்காங்க, அவங்களும் சினிமா ஃபீல்டுக்குள்ளார போயிடுறாங்கங்கிறப்ப வேற யார் அடுத்த ஃபியூச்சர் லீடர்னு யோசிக்கணும்ல. கலைஞர் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் கலைஞருக்கும் ஒரு பேட்ச் செட்டுன்னு வைங்களேன். இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஸ்டாலினும் ஒரு செட்டு. இப்போ உதயநிதி வந்துட்டாரு அப்படின்னா அப்போ அடுத்த கிளாஸுக்கு நீ யாரை வச்சிருக்க யங்ஸ்டர்ஸுக்கு அப்படிங்கிறது தான் ராமதாஸோடைய ஃபோர்காஸ்ட் பார்வையாக இருக்குது. இதுதான் நிதர்சனம். நான் என்ன கேட்குறேன்னா அன்புமணி ராமதாஸ் கேட்குற கேள்விக்கு நான் திரும்பி கேட்குறேன், அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? 4 மாதத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வந்தான், நாளைக்கு குடும்பத்துலேருந்து ஆளை கூப்பிட்டு வரீங்க, களத்தில் எவ்வளவோ போராளிகள் இருக்காங்க, உழைத்தவர்கள் இருக்காங்கன்னு இன்னைக்கு பேசுகிற அன்புமணி அவரை நாளைக்கு மாநில இளைஞரணி தலைவராக ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை நியமனம் பண்ணப்போ இந்த கேள்வியை சொல்லியிருப்பாரா? இல்லை அவரை நாளைக்கு கட்சி தலைவராக போட்டப்போ நாளைக்கு மற்றவர்கள் ஜி.கே. மணியை போடுங்க, காடுவெட்டி குருவை போடுங்க அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு எதுக்காக காடுவெட்டி குரு அவர்களுக்கும் ராமதாஸுக்கும் பெரிய முட்டல் மோதல் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அன்புமணி ராமதாஸை ஏற்க காடுவெட்டி குரு தயங்கினார். அதுதான் நிதர்சனம். அவரு அடுத்த சார் அது பாலிடிக்ஸ்ல இருக்க தானே செய்யும். வைகோவுக்கும் ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை? நாளைக்கு ஸ்டாலினோட வருகையை வைகோ எதிர்த்தார், அதனால திமுகவில் இருந்து பிரிந்தார். அதேதான் திமுகவில் வைகோக்கும் ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சோ இதேதான் காடுவெட்டி குருவுக்கும் அன்புமணி ராமதாஸும் நடந்துச்சு. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸுக்கும் முகுந்தனுக்கும் நடக்குதா? ஆமா சார், நீங்க காடுவெட்டி குருவுக்கு உண்மையிலேயே ராமதாஸ் அவர்களுக்கு அந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு வரவேற்பும் ஆதரவும் இருக்கோ அதே அளவுக்கு காடுவெட்டி குருவுக்கும் இருக்கு. அப்ப முகுந்தனை பார்த்து அன்புமணி ராமதாஸ் பயப்படுறாரோ? இருக்கதான் அடுத்த அதாவது இப்ப மு.க. ஸ்டாலின் ஏஜ்ல அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, உதயநிதி ஏஜ்ல பாமகவுல அடுத்த அரசியல் வாரிசு இல்ல. ஒருவேளை முகுந்தனை கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டா முகுந்தனுடைய வாரிசுல உதயநிதி ஸ்டாலினுக்கு சமமா போட்டியா இறக்கி உள்ளாங்கிறது தான் ராமதாஸ் அவருடைய திட்டம். அவரு வந்து நீண்ட கால அரசியல் பயணத்துக்கு கட்சியை வலு சேர்ப்பதற்கு அவருக்கு உண்டான அடித்தளத்தை போட நினைக்கிறார். அது அவருடைய சீனியாரிட்டிக்கு 96 வயசுல இன்னைக்கு இப்படி உட்காந்துட்டு நாளைக்கு கட்சி நடத்தி நான் தான் பாஸ் இஷ்டான்னா இருன்னு சொல்றதுங்கிறது கலைஞரால கூட முடியாத ஒரு விஷயம். கலைஞர் கூட கடைசி காலத்துல எல்லாத்தையும் அனுசரிக்கணும், எல்லா பிள்ளைங்களும் முக்கியமான அழகிரியை கூட்டு வந்து பதவி கொடுத்தாரு, கனிமொழியை கூட்டு வந்து பதவி கொடுத்தாரு, எதுக்குடா எல்லா குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் பதவி கொடுக்குறீங்கிறது தான் அப்ப கட்சி கெட்ட பேரே ஆச்சு. அப்படி இருக்கிறப்ப கூட இன்னைக்கு நான் தான் என்ன செய்வேன், இருந்தா இல்லைன்னா வெளில போங்கிறாரு. இதுதான் அன்புமணி ராமதாஸோட டோன். ஆமா, ராமதாஸ் சொல்றதே அதானே. நாளைக்கு அவர் மேடையிலே சொல்றாரு இதுதான் முடிவு, யாரா இருந்தாலும் சரி இஷ்டம் இருந்தா இருங்க இல்லைன்னா வெளில போங்கிறாரு. நான் இன்னைக்கு கேட்கிறேன் சார், இவர் மேடையில் நாளைக்கு பேசுறப்ப நாளைக்கு களத்துல இருந்தவங்க உழைத்தவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு பேசுற அன்புமணிக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது தலைவர் ஆகிறதுக்கு? இவருக்கு என்ன இளைஞரணி தலைவரா இருந்தாரு, கட்சியோடைய பாமகவோட தலைவரா இன்னைக்கு இருக்கிறாருங்கிறப்ப என்னைக்காச்சும் இதே ராமதாஸ் அவர்கள் தான் உங்களையும் கை காட்டினார் தலைவர்னு. அப்போ நாளைக்கு எனக்கு வேணாம்ப்பா, கீழே களத்தில் வேலை செஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க, பின்னாடி போர்க்களமத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அதனால் வேறு யாருக்காச்சும் கொடுங்கன்னு இவர் கை நீட்டினாரா? இது ஏன்? அதாவது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறேங்கிறப்ப ஆமான்னு பெருமைப்பட்ட நீங்கள் மகள் வைத்து பேரனுக்கு கொடுக்குறாங்கிறப்ப நாளைக்கு இவர் ஏன் அதை எதுக்கணும்? இது ஒரு பார்வை. விஷயம் உள்ளுக்குள்ளார என்ன சொல்றாங்கன்னா 4 மாசமா அந்த பையன் வந்து கம்ப்ளீட்டா ராமதாஸோட எல்லாமே இருக்காரு, அந்த முகுந்தன்கிற பையன். அவர் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலோடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஃபுல்லாவே அவருக்கு இதுதான் ரிசல்ட் வரப்போகுது, இப்படிதான் நடக்க போகுது, இதுதான் செய்ய போகுது, நம்ம இப்படி ஏடிஎம்கே கூட இருந்ததுன்னா நமக்கு இது கொஞ்சம் பாசிட்டிவா இருந்திருக்கும், இங்க போனதுனால இது நெகட்டிவ்னு கூடயே இருந்த அந்த பையனோட அரசியல் கணிப்புகளை ராமதாஸ் அவர்கள் உற்று நோக்கியதில் அவன் விஷயதாரிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். இவன் கையில கொடுத்ததுக்கு தான் நாளைக்கு கந்தல் காக்கிட்டாரு, அதனால நாளைக்கு முகுந்தன் கிட்ட நாளைக்கு சப்போர்ட்டிவா ஒரு நல்ல ஒரு அட்வைசர் தேவை, நம்ம இல்லாம போயிட்டா இவன் கட்சியை அழிச்சிருவானோங்கிற பயம் வந்துருச்சு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ராமதாஸ் இல்லாம போயிட்டால் நீ எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள்னால் கட்சியை இன்னைக்கு பாதி சிதைச்சிருக்கிற நிலைமையில மீண்டும் நாளைக்கு முழுமையா சிதைச்சிருவீங்களோங்கிற பயம் இருக்கிறப்ப ராமதாஸ் பயப்படுற மாதிரி அன்புமணி ராமதாஸ் கட்சியை அழிக்கிறாரா? ஆமா சார், நீங்க அவங்களோடைய பெல்ட்லயே நீங்க என்ன இன்னைக்கு வச்சிருக்கிறீங்க? நீங்க ஏடிஎம்கே கூட இருந்ததுனால பிஜேபி கூட தான் இன்னைக்கு 4 எம்எல்ஏ இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு நீங்களும் ஏடிஎம்கே கூட பயணித்ததுனால அதுவும் அந்த சமயத்தில் 10.5% இடஒதுக்கீடு உங்களுடைய வரலாற்றை சாதிச்சிட்டோன்னு சொன்னதுனால எம்எல்ஏங்க போனீங்க உள்ள. அதுக்கப்புறமேல் நீங்கள் உங்களுடைய கட்சியோடைய ஃபேஸ் வேல்யூன்னு சொல்கிற நீங்கள் தோக்குறீங்க, உங்கள் மனைவி தோக்குறாங்க, உங்களுடைய பெல்ட்டுன்னு நீங்கள் சொல்கிற இடத்துல நாளைக்கு இடைத்தேர்தலில் டெபாசிட் போகுதுங்கிற மாதிரி உங்களுடைய தோல்விகள்ங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குதுங்கிறப்ப
நீங்க அப்புறம் நாளைக்கு என்ன சொல்ல முடியும்? அவருடைய பார்வை என்னன்னா, நான் இதுக்கு தான் வேணான்னே. அப்ப நீ பிஜேபிக்கு போறப்ப மத்திய மந்திரி தரேன்னா உன் மேல நாளைக்கு இடி வழக்கு இருக்குது, அதை காப்பாற்றி விடுறேன்னு சொன்னான்னு சொல்லி அவங்க கேட்ட மாயாஜால வார்த்தைக்கு நீ ஒத்துக்கிட்ட. பட் ஆனால் நாளைக்கு அவரு ராமதாஸ் அப்பயுமே அழுத்தம் திருத்தமா சொன்னது, நான் எடுக்கிற முடிவு 26 நோக்கி நான் எடுக்கிறது, 24 பிரயோஜனம் இல்லைனாலும் 26 நமக்கு அந்த முடிவுல பிரயோஜனம் இருக்கும், எங்க ஏடிஎம்கே கூட போறது. நீ இப்ப எடுக்கிற முடிவு நாளைக்கு மேலேயே அவங்க திரும்பி ஆட்சிக்கு வந்தாலும், அவர் ஃபர்ஸ்ட் டைமே சொல்லியிருக்காரு, என்டிஏ 1 ஃபார்ம் ஆனப்பயே மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனாரு, அப்ப இவங்களுக்கு பாமகவுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தப்ப கூட, இப்ப அன்புமணி அப்ப எம்பிக்கு ஜெயிச்சப்ப கூட நாளைக்கு இவங்க மந்திரி சபையில இடம் கொடுக்கல பிஜேபியில். அப்போ ஃபர்ஸ்ட் டைமே நம்ம கொடுக்காதவங்க இந்த தடவை நாளைக்கு அவங்க திரும்பி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் கூட நம்மளை கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னா 26 என்ன செய்வேன் வேணாம் அப்படின்னு தான் சொன்னார். பட் இதில் வந்து அண்ணாமலையோடைய மாயாஜால வார்த்தைகளுக்கு மற்ற தலைவர்கள் சரத்குமார் மாதிரி எல்லாரும் மயங்கின மாதிரி அன்புமணியும் மயங்கினார். கரெக்டாக அவர் ஜெயந்தி அம்மாவை பிடிச்சி வேலையை முடிச்சிட்டார். இதுதான் அம்மா சொன்னா பையன் தட்ட மாட்டாரு. ரெண்டு பேருமே அப்பா பையன் 2 பேருமே தட்ட மாட்டாங்க. மெயின் சுவிட்ச் அவங்க தான். அப்புறம் எப்படி ஒரு கட்சியோட பொதுக்கூட்டத்துல அப்பாவை எதிர்த்து அன்புமணி ராமதாஸ் இவ்வளவு தூரம் இவ்வளவு ஓப்பனா இவ்வளவு தூரம் சண்டை போட்டு சார் அதுக்குன்னு நீங்க என்ன செய்வீங்க? அவர் வந்து கொண்டுட்டு வந்துட்டாரு. அவர் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஷாக்கு. அவர் எந்திரிச்சு என்ன சொல்றாரு, நான் புதுசா ஒரு ஆபீஸ் போட்டிருக்கேன், அதுதான் ஃபோன் நம்பர்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவர் சொல்ல வர்றாருன்னா, கட்சிக்குன்னு ஒரு ஆபீஸ் இருக்கு சார், நான் தனியா ஆபீஸ் போட போறேன்னா அப்ப நான் தனி கட்சி ஆரம்பிக்க போறேங்கிறத பாமக ரெண்டா உடைக்க போறேன்னு சொல்றாரு. அதை விட இன்னொன்னு பாமகவே என்னதுதான் சொல்லுவாரு, ராமதாஸ் இல்லங்குவாரு. நீங்க அவர் கிளம்புறப்ப கூட அவருடைய காருக்கு முன்னாடி நின்று அவர் கார் ராமதாஸுடைய காரை கிளம்ப விடாம அன்புமணியும் நிக்கிறாரு. நீங்க யாரோ தொண்டர்கள் போய் கோஷம் போட்டா பரவாயில்ல, காருக்கு வழி விடாம அன்புமணி நடுவுல நிக்கிறாரு. அவரை சுத்தி ஒரு 500 பேர் நின்றுட்டு அன்புமணி வாழ்க அன்புமணி வாழ்கன்னு கத்துறான். இவர் திரும்பி இவர் காருக்குள்ளார இருக்கவர் கேக்குதாங்கிற மாதிரி, கேக்குதா பாத்துக்க எல்லாம் என்கிட்ட தான் இருக்கிறாங்கிற மாதிரி இவர் அன்புமணி ராமதாஸ் பாக்குறாரு. நான் கொஞ்சம் ஓப்பனாவே கேக்குறேன், அன்புமணி ராமதாஸ ஃபீல்ட் அவுட் ஆக்க பாக்குறாரா? நீங்க என்ன ஃபீல்ட் அவுட் ஆக்க பாக்குனீங்கன்னா நான் அடுத்தது அதுதான் கட்சி என்கிட்ட சார். நான் ஒரு நிதர்சனமாவே இதான் நடந்துச்சா? மைக்கில் பேசுறாங்கல்ல, அப்ப பேசுறப்ப அன்புமணி ராமதாஸ் பேசுறப்பதான் கீழே கைத்தட்டல்கள் ஜாஸ்தியா, சும்மா அந்த ஆடியன்ஸ் கிளாப்ஸ் நாய்ஸ் வச்சே சொல்லுங்க. அதே மாதிரி இவர் பேசுறப்ப யார் ராமதாஸ் பேசுறப்ப கை தட்டுங்க கை தட்டுங்கப்பா அப்படிங்கிறாரு. சோ இவர் இன்சிஸ்ட் பண்ணி கட்ட சொல்லி தட்ட வைக்கிறாரு. பட் அவரு பேசுறப்ப இயல்பாவே தட்டுறாங்கிறப்ப இதுல சாதாரணமா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, கீழே இருக்கிறவங்க எல்லாம் அன்புமணியிடம் தான் சப்போர்ட்டிவா இருக்கணும். இப்போ பொதுக்குழு நிர்வாகிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஒன்று, ராமதாஸ் அவர்களுக்கு வயசாயிருச்சு, நாளைக்கு திரும்பி எவ்வளவு நாள் இருப்பாருன்னு தெரியாது. ராமதாஸுக்கு வயசானாலும் அவர் ஒரு பெரிய அரசியல் சாணக்கியன் சார். எனக்கு யார் சீட்டு கொடுக்கறதுக்கு இருப்பாங்கிறது இருக்குல்ல சார். நான் இன்னொரு 15-20 வருஷம் அரசியல். அவர் கால்குலேட் பண்ண 2024 எலெக்ஷனா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த 2021 எலெக்ஷனா இருக்கட்டும், ராமதாஸோட கால்குலேஷன் கரெக்டா இருந்தது இல்ல சார்? கரெக்ட், அவர்கிட்ட கால்குலேஷன் கரெக்டா இருந்துச்சு. பட் எனக்கு யார் செய்யறதுக்கு இருக்கா? அப்ப கலைஞர் அதிகாரத்தில் இருந்தப்ப கூட திமுகவில் இருந்த முக்கிய நிர்வாகிகள் ஸ்டாலின் கிட்ட தான் போய் நின்னாங்க. ஏன்னா அடுத்தது நாளைக்கு எனக்கு செய்யறதுக்கு அவர் தான். இப்போ ஸ்டாலின் இருக்கிறப்ப எல்லாரும் போய் உதயநிதி கிட்ட தான் நிற்கிறாங்க. எதனாலனா அவர் தான் அடுத்தது எனக்கு செய்யறதுங்கிற மாதிரி மக்கள் கீழே இருக்கிற கட்சி நிர்வாகிகள் எனக்கு இப்போ எனக்கு பசிக்குது, சோறு போடுறதுக்கு யார் இருப்பா, என் கூட அவர் தான் வாழ்வார், ரொம்ப தூரம் இருப்பார், அதனால அவர் தான் சோறு போடுவார். இன்னொரு 20 வருஷம் ராமதாஸ் இருப்பார்னு சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்த கட்சி தொண்டர்கள் முன்னாடியே அப்பா ராமதாஸை எதிர்த்து அன்புமணி ராமதாஸ் நின்னார்ல, இதற்கு முக்கிய காரணம் அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை அரசியல்ல முகுந்தன் நம்மளை ஃபீட் பண்ணிடுவான், நம்மளை முந்தி போயிடுவான், அவனை வளர்ந்துட்டா நம்ம டம்மி ஆயிடுவான், அடுத்த கட்ட வாரிசா அவன் குடும்பத்துல இருந்து வந்துருவாங்க. இதுதான் காரணமா? இதுதான் பயமா? இருக்கதான் செய்யும் சார். இப்ப ஒரே ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி வராம, இதுவே நீங்க உதயநிதி வர வேண்டிய இடத்துக்கு அழகிரியோட மகன் வந்திருந்தா ஸ்டாலின் ஏத்திருப்பாரா? சிம்பிள் லாஜிக். பிரச்சனை இருக்குதுதான், இல்லைன்னா சொல்லலை. இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே அப்பா ஒன்று சொன்னார்னா பையன் எகென்ஸ்டாக இருப்பார். பட் என்ன அப்பாவுக்கு வருத்தம்னா, நான் சொல்கிறத கேட்காம நீ சொன்னேன்னு எல்லா இடத்துலையும் நான் தலையாட்டினேன், ஆனால் நீ எடுத்த முடிவுகள் எல்லாமே தவறானது, இதனால் கட்சி சிதையுது. ஆனால் இது 4 செவத்துக்குள்ள வீட்டுக்குள்ள நடக்கும், பொது இடத்துல பொதுக்கூட்டத்தில். குடும்பத்துக்குள்ளார பிரச்சனை கிடையாது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு, நான் ஒரு இடம் சொன்னேன், நீ ஒரு இடம் சொன்ன, பொண்ணை கட்டி கொடுத்தா பாரு பொண்ணு வாழ்க்கை இருந்து வந்து வீட்டில் நிற்கிதுன்னா நீங்கள் 4 செவத்துக்குள்ளார பேசிக்கலாம். இது கட்சி பிரச்சனைங்கிறப்ப எப்படி கட்சி பிரச்சனை வீட்டுக்குள்ளார பேசுவீங்க? வெறும் தைலாபுர தோட்டத்துக்குள்ளாரே முடிச்சுக்கிறதா? அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவோட தான் பாத்துக்கலாம் அப்படிதான் நின்னாரா? இதுல இன்னொன்னு, நீங்க எனக்கு அது ரெடியா இருந்த மாதிரி தான் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் பிஏ கிட்ட பின்னாடி திரும்புறப்ப அவர் ஆல்ரெடி அந்த போன்ல லேண்ட்லைன் நம்பர் டைப் பண்ணி வச்சிருக்காரு, செல்போன்ல. அதை டைப் பண்ணி அவர் திரும்புறாரு, அந்த போனை கொடுக்குறாரு, இந்த நம்பரை நோட் பண்ணிக்கங்க அப்படின்னா
அந்த ஆபீஸா அப்ப அவர் ஏற்கனவே பிடிச்சி வச்சிருக்காரு. அங்க வந்து அன்புமணி ராமதாஸோட வீடு தானே இருக்கு பனையூரை பொறுத்த வரைக்கும். பனையூர்ல தான் இவர் தனியா ஒரு புது ஆபீஸ் போட்டேங்கிறாரு. இப்ப அதாவது பனையூர் தான் இனிமேட்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நினைச்சுக்கிட்டாங்க போல. விஜயும் அங்க நீங்க ஆபீஸ் அண்ணாமலையே சொல்லல, விஜய சொல்லல, எல்லாமே அங்கதான் இருக்குதுங்க. சீமானும் அங்கதான் இருக்கிறா. அப்படி அதனால சரி இவர் ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணிட்டாரு சார். சார் அமைச்சரத்தை மட்டும் பனையூர் கொண்டுட்டு போயிடாதீங்க சார், மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நடுவுல வேற அண்ணாமலை சொன்னார்ல, மகாபலிபுரத்துல வந்து செக்ரட்டரியேட் கட்டுறதுக்காக தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு இருக்கு அப்படின்னு கடற்கரை ஓரமா அப்படின்னு சொன்னாரு சார். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு சார். ஆபீஸ நான் போட போறேன் அப்படின்னா நீங்க இனிமேட்டு என்னைய பாக்கணும்னா அங்க வா அப்படின்னாருன்னா என்ன அர்த்தம்? கட்சியை உடைக்க போறேன்னு அர்த்தம். ஆமா சார், ஏன் ஆபீஸ்ல எவ்வளவு பேர் வந்து நிக்கிறான், எல்லாரும் அவ்வளவு துணிச்சல் அன்புமணி ராமதாஸுக்கு இருக்கா? அந்த டேபிள் அதை தானே சொல்லிட்டு வராரு. நீ இஷ்டம் இல்லைன்னா போ, யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும், இல்லைன்னா நீ போனதுக்கு அப்புறம் தான் அவர் எந்திரிச்சு அதை சொல்றாரு, நான் போறேன் பாரு அப்படிங்கிறாரு. அதுவும் வாசல்ல வந்து வெளியில காட்டுறாரு. அவர் கார் கிளம்புற சார், நீங்களே இயல்பா சொல்லுங்க, கார் கிளம்புறதுக்கு முன்னாடி கட்சி நிர்வாகிகள் நீ எப்படி என் தலைவன் இப்படி சொல்லணும், அன்புமணி வாழ்க அப்படின்னு கத்தினா அது வேற. சென்ட்ரிகளா நிக்கிறாரு சார் இவரு. வண்டி நீங்க என்ன சார் அர்த்தம் அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க. நீங்க உங்க கார்ல கிளம்புறீங்க, உங்க காருக்கு வெளியில உங்களுக்கு கும்பிடு போறதுக்கோ இல்ல உங்க பக்கத்துல உங்களை வாழ்கன்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் இருக்குன்னா, என்கிட்ட எத்தனை பேர் இருக்கான்னு நாளைக்கு பாத்துக்கங்க. அவருடைய பார்வையை நீங்க பாத்தீங்கன்னா, அவரு அப்பா வந்து கார்ல இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு இப்படி பாத்துக்கிட்டு இருக்காரு. போலீஸ் தள்ளுறதுக்கு போறான், வெறும் கட்சிக்காரனா தண்ணி போடலாம், இவரும் நடுவுல நிக்கிறாரு, எப்படி போய் தள்ளுவான்? அதனால போலீஸையும் ரியாக்ட் பண்ண விடாம இவர் நடுவுல நின்னுகிட்டு இப்படியே காரை பார்த்துட்டு அவர் ஃபுல் கவனமும் கார்ல கேக்குதா பாக்குறியா பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. இதுதான் ரியாலிட்டி சார். ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் வெளியில தள்ளினாரு அப்படின்னா அவர் கட்சியை உடைக்கிறதுல கட்சி தன்னுடைய இது இவர் இல்ல அதுல ஒன்றும். நான் கட்சி ஆத்தன்ட்டு இவர் தானே வாயால அவர் தலைவர்ன்னு இருக்காரு, தலைவர் தானே பாஸ், அப்ப நான் தான் கட்சி அப்படின்னு சொல்லி நாளைக்கு அவர் எடுக்கிறதுக்கு அவரு முழுமையா ராமதாஸ் அவர்கள் பிஜேபியை ஏற்க மறுக்கிறார். காரணம் அது அடிபட்டதுனாலதான். வரிசையா நீங்க 2 தடவை தோத்துட்டீங்க, ராஜ்யசபா கொடுத்து திரும்பி நீங்க ஒரு தடவை எம்எல்ஏ எம்பியில நின்று தோத்து திரும்பி ராஜ்யசபா வாங்கிட்டு திரும்பி போறீங்க. அதனால 2 தடவை தோத்துட்டீங்க, ஒரு தடவை ஜெயிச்சிங்க, அவங்க மந்திரி கொடுக்கல. காரணம் இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் சார் மெயினா வந்து ஒண்ணு மாலு, இன்னொன்னு பதவி, அவ்வளவுதான். மால் மீன் பணம். அவங்க தேர்தலுக்கு என்ன பணம்? இது உண்மையா? எல்லா கட்சிகளும் அலையன்ஸ்க்கு வரும்போது, கூட்டணிக்கு வரும்போது புஷ்பா படத்துல சோபா வந்து இறக்க வரல அந்த மாதிரியா? சார் எல்லா கட்சிகளுக்கும் கொடுப்பாங்க, ஏன்னா தேர்தல் எக்ஸ்பென்சஸ்ங்கிறத மீறி. அதான் சொல்றேன்ல, மார்க்கெட் இருக்கிற கட்சிகளுக்கு பணம் கொடுத்து தான் நாளைக்கு கொண்டுட்டு வர மாதிரி அவங்களுக்கும் நாளைக்கு. இப்போ ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னா, இப்போ பிரேமலதா அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கேப்டன் டிவி நடத்துறதுனால எனக்கு கடன் நிறையா இருக்குது, அதனால வந்து எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு அந்த சேனலை காரணம் காட்டுவாங்க. அதுமாரி எல்லா கட்சியும் கேட்கறதான். அது மாதிரி ராமதாஸ் அவர்கள் அதுவும் நீங்க டிமாண்ட்ல இருக்கீங்க சார், உங்களை சட்டம் பண்ணாம இல்ல, நீங்க டிமாண்ட்ல இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து அதிமுகவும் உங்களை வாங்கன்னு கூப்பிட்றப்ப, பாஜகவும் வாங்கன்னு கூப்பிட்றப்ப, அப்போ உங்களுக்கு மார்க்கெட் இருக்கு, அப்போ நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். நீங்க ஒண்ணுமே இல்லாத கட்சி மாதிரி சும்மா நாளைக்கு என்னப்பா வரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. கட்சியை சொல்றீங்க? அது நிறைய கட்சி இருக்குது, என் வாய் சும்மா இருக்காது. சும்மா ஒரு 3 கட்சியை சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். 3 கட்சிலாம் இல்ல, நான் அரசியல் கத்துக்கிறேன் சார். நீங்க அரசியல் கத்துல அரசியல் பாடம் எடுங்க சார். கலவரத்துல மாட்டி வர்ற மாதிரி இருக்குது. திருமாவளவனுக்கு மார்க்கெட் இருக்குல்ல, விஜய் வாங்கன்னு இழுக்கிறாரு, ஏடிஎம்கே வாங்கன்னு இழுக்குதுல்ல, அதான் மார்க்கெட் ஃபேக்டர். ஓகே, நீங்கள் காங்கிரஸ் வந்து மேலே சுற்றி இருக்குது, இங்கே நீங்கள் காசு தரேன்னாலும் ஒன்றும் ஆகாது. கம்யூனிஸ்ட்டுங்களும் நேஷனல் பார்ட்டி மொத்தமாகவே உங்களுக்கு 6 எம்பி தான் இருக்குது, அதில் 4 எம்பி திமுக கொடுத்தது. கேரளாலேயே உங்களுக்கு மார்க்கெட்டு போயிடுச்சு. ஸோ அவங்களும் அதை விட்டுட்டு வரமாட்டாங்க. நீங்கள் இப்போ யாராச்சும் வேறு யார்ட்டையாச்சும் வேல்முருகன் அது இதுன்னு யார்ட்டையாச்சும் எதாவது பேசுகிறாங்களா அப்படின்னா கிடையாது. மார்க்கெட் ட்ரிவன் தானே தவிர, இப்போ எப்படி பிரேமலதா விஜயகாந்த் இருந்தப்போ தேமுதிகவுக்கு இருந்தது, இப்போ இன்னைக்கு கரண்ட் சினாரியோவில் ஒரு செங்கலை விடுனா எல்லாம் அப்படியே உடஞ்சிரும்டா அப்படிங்கிறது இன்னைக்கு யாருன்னா திருமாவளவன் தான். இன்னைக்கு டிமாண்ட் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் என்ன வேணாலும் செய்யறேன், என்ன வேணாலும் தரேன், டெப்டி சிஎம் வேணுமா தரேன், இன்னைக்கு அவர் தான் திருமாவளவன் தான். எனக்கு இன்னமும் அவர் மேல சந்தேகமா தான் இருக்கு. என்ன சந்தேகம்? இல்ல அவர் இருப்பாருன்னு தோணல, எனக்கு அவர் இருப்பாரு திமுகலன்னு எனக்கு தோணல. காரணம் இல்ல, பட் எனக்கு பர்சனலா அதுதான் சார் பிரச்சனையே. அதிமுகவும் கலந்துக்கலாம் மது ஒழிப்பு மாநாட்டுலன்னு சொன்னாரு, அங்கதான் போவாரா? எங்க வேணாலும் போவாரு. அதுக்காக தான் அந்த அழைப்பா அன்னைக்கு. அவருக்கு பிரச்சனை நிறைய இருக்குது, அதனால போகிறதுக்கு இடம் இல்லாம இருக்கிறார். முக ஸ்டாலின் கூட பிரச்சனை நிறைய இருக்கா. வருத்தங்கள் திமுக கூட்டணியில் இருக்கு சார், அது ஒண்ணு. ஆனால் அவருக்கு அடுத்த பெஸ்ட் ஆப்ஷன், அதாவது ஒரு மூத்த அமைச்சர் திமுகல சொன்னது, எப்பா இந்த கட்சி சரியில்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது, நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்னா எதுவும் செய்யல, ஆனா இதை விட வேற நல்ல கட்சி என்ன இருக்குது சொல்லுங்க. கரெக்ட். இந்த இடத்துல நானும் இந்த இடத்துல உடன்படுறேன். ஏன்னா கடந்த கால தேர்தல் களத்தை பார்க்கும் பொழுது
விசிகானா ஏதோ ஒரு பட்டியலின சமூகம் மாதிரியான ஒரு பார்வையை வச்சு நசுக்குனாங்க அரசியல் களத்திலேயே, சமூக வெளியிலேயே. ஆனா திமுக தானே ஓரளவுக்காவது ஒரு சமூக நீதி கொடுத்து அவங்கள அங்கீகரிச்சு உள்ள வச்சுக்கிட்டாங்க. அதாவது இதை கேட்டாங்கன்னா விசிகாக்காரவங்க எல்லாம் உங்ககிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. அவங்க எங்களுக்கு அது திமுக கொடுக்கல, அதனாலதான் எங்களுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கல, பழைய துணை அரசியல் முதலமைச்சர் கொடுக்கல என்ன நடந்ததோ அதே தான் இப்பயும் நடக்குதா அவங்க அப்படின்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க சார். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் சார், நீங்க என்னதான் செஞ்சாலும் அவங்களுக்கு அந்த சமுதாய பார்வைங்கிறது அந்த கட்சிக்குங்கிறது போகாது. நான் தான் சொல்றேன்ல, அவங்க நாளைக்கு பொது இடங்கள்ல பொது தொகுதியில வந்து நிக்கிறதுக்கு அந்த கட்சியுடைய தலைவர்கள் முதல்ல தயாரா இருக்கணும். திருமாவளவன் முதல்ல ஒரு முயற்சி எடுக்கணும். நான் பொது தொகுதியில வந்து நிக்கிறேன்னு சொல்லணும். எல்லா இடத்துலையும் நாளைக்கு அவங்களுக்கு இப்போ அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டப்ப வன்னியர் சமூகத்தோடைய அதிகமாக இருக்கிற பகுதியில் மட்டுமா அவர் கேண்டிடேட் போட்டார். அவர் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலையும் போட்டார். அது மாதிரி நீங்கள் எல்லா கான்ஸ்டிடன்சிக்கும் ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் குமாரசாமியை போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு 30-40 தொகுதி வச்சுருப்பாங்க. அவங்க சமுதாயம் தான் ஜெயிக்க முடியும். அந்த இடத்துல மட்டும்தான் அவங்க கவனம் செலுத்துவாங்களே தவிர மற்ற இடத்துக்கு போக மாட்டாங்க. நான் அந்த 30-40 ஜெயிச்சுட்டு நீங்கள் 2 பேரும் தொங்கல்ல இருக்கிறப்ப என்னை யார் கைப்பிடிக்கிறீங்களோ அப்போ நான் தான் சிஎம் அப்படிங்கிற. ஆனா எல்லா தொகுதியிலுமே விசிக ஆட்கள் இருக்காங்களே. கரெக்டு தான். நீங்கள் ஆனால் இது உங்களுடைய பெல்ட்டு, இந்த 10-20 தொகுதிக்குள்ளார உங்களை மீறி எதுவும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இல்லை அதை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள் சார். முதல்ல நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணால் தானே உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாகும். அதை செய்யறதுக்கு தானே யோசிக்கணும். உண்மையை சொல்லுங்க, அன்புமணி ராமதாஸை பார்த்து ராமதாஸ் பயந்துட்டாரா? சார் பயந்துட்டாருங்கிறத விட கட்சி அவர் கையில் இருக்குதுங்கிறத உணர்ந்ததுனால தான் எனக்கு இந்த சமரசம் நடந்திருக்குன்னு தோணுது. இல்லைன்னா கண்டிப்பாக முகுந்தன் அறிவித்தது தான். நாளைக்கு அதில் ஒன்றும், அதாவது இது டைரெக்டாக ராமதாஸே அதை பின்வாங்கினா நாளைக்கு இவர் வீக்கர் பார்ட் லீடர் ஆயிடுவாருங்கிறதுனால முகுந்தனே வெளில வந்து நாளைக்கு எனக்கு பதவி வேணான்னு சொன்ன மாதிரியும் இவர் அதுக்கு மேலே ஏங்க சார் நான் கேட்குறேன் நடந்துச்சா பாமக? ஆமாம். இப்போ முகுந்தன் வேணான்னு சொல்கிறப்ப நீ ஏன் வேணான்னு சொல்கிற? நான் தானே அறிவிச்சிருக்கேன், நீ இருக்கிற, நீ அதெல்லாம் நான் அறிவிச்சிருக்கேன், நீ எப்படி இல்லைன்னு சொல்லலாம், நீ தான் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் சொல்கிறதுக்கு என்ன ஆக போகுது? அதாவது ராமதாஸ் அவர்கள் இதுலேருந்து பின்வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சரிப்பா நீ சொல்கிறேன்ல நான் அவனுக்கு போடலை அப்படின்ட்டாருன்னா அப்போ அன்புமணி கை தான் ஓங்கி இருக்குது, ராமதாஸ் ஒன்றும் இல்லைங்கிறத பட்ட வெளிச்சமாயிரும். நாளைக்கு இப்போ 26 ஏதோ ஒரு கட்சி தலைவர்கள் யாராவது கூட்டணி பேசணும்னு இருந்தால் கூட அன்புமணி கிட்ட போவோம், ராமதாஸ் வேணான்னு நினச்சிருவாங்க. அப்போ நீங்கள் நீங்களே செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆயிரும்ல. அதுதான் நாளைக்கு முகுந்தனே வெளில வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்ன மாதிரி இவர் நாளைக்கு எங்க குடும்பத்துக்குள்ளார அப்படிதான் அப்படிங்கிற மாதிரியும் முடிச்சுக்கிட்டாங்களே. ஆனா சமரசம் பேசிட்டு அன்புமணி ராமதாஸ் வெளியில வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கண் கலங்குற மாதிரி பேசினாரு. என்ன நடந்துச்சு? என்ன நடந்திருக்கும்? நாளைக்கு இத்தனை வருஷம் நான் இருந்தேன், நான் இவ்வளவு தூரம் பண்ணேன், நாளைக்கு கடைசியா கட்சியை என்கிட்ட கொடுப்பாருன்னு பார்த்தேன், அடுத்தது இவர் வந்து பேரனை எடுத்துட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி. சார் ஒரு புரிதலுக்கு இப்போ உள்ள கொண்டுட்டு வராரு, நாளைக்கு திடீர்னு ஒரு மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் மேல இருந்து தரேன் அப்படிங்கிறப்ப அவர் ராமதாஸ் முகுந்தனுக்கு கொடுங்கன்ட்டாருன்னு வச்சுக்கோங்க. ராமதாஸ் அன்புமணியோட லைஃப் என்ன அடுத்தது? அவரை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஃபெயிலியர் பாலிட்டிஷியன் பிராண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால அவர் அதுக்கு அந்த வருத்தம் இருக்க தானே செய்யும். நான் கொஞ்சம் ஓப்பனாகவே கேட்குறேன், அன்புமணி ராமதாசும் சமரசம் உள்ள பேசிட்டு வெளியில அன்புமணி ராமதாஸ் வந்து கண் கலங்கினார்ல, அப்படின்னா உள்ள ஐயா ராமதாஸ் அவர்கள் கண் கலங்கி அழுதுட்டாரா? அது நமக்கு தெரியல. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச அன்புமணி ராமதாஸ் அழுதுட்டு வெளியில அப்பா கிட்ட அழுதுகிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வெளியில வந்து கண் கலங்கி சார் அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் அந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. பட் ஜென்ரலாகவே அந்த 10.5% இடஒதுக்கீடு கிடைச்சப்பயே வீடியோ கால் பண்ணிக்கிட்டு அப்பா கிட்ட அப்பா அப்படின்னு ஒரு அழுதெல்லாம் பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. அதனால நம்ம அந்த அழுகிறது இதெல்லாம் நம்ம அரசியல் ரீதியாக அதெல்லாம் பெருசாக கணக்கில் எடுத்துக்க கூடாது. பட் அவங்களை பொறுத்த வரைக்கும் இருவரும் சமரசமானது காரணம் ஜெயந்தி ராமதாஸ் அவர்கள். அவங்க தான் சுவிட்சு. அவங்க இருக்கிற வரைக்கும் வேற அன்புமணிக்கு மார்க்கெட்டு டவுன் கிடையாது. இப்போ ஒரு புரிதலுக்கே கேட்கணும்னா அவங்க அம்மா காலில் போய் அண்ணாமலை விழுந்தாலும் அன்புமணி ராமதாஸ் கிட்ட தானே அண்ணாமலை போய் நிற்கிற, ராமதாஸ்கிட்ட போய் நிற்கல. அவ்வளோதான், சிம்பிள் பிளே. அன்புமணியை பிடிச்சிக்கணும், அப்பாவை சமாளிக்கிறதுக்கு அம்மாவை பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். இப்படி இருந்தால் நாளைக்கு 26 நாளைக்கு யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத அது முடிவு செய்யும். இப்போ ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் சண்டையிலிருந்து இனிமேல் தொண்டர்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இனிமேல் அன்புமணி ராமதாஸ் கை தான் ஓங்கி இருக்கு, ராமதாஸ் இனிமேல் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாருங்கிற ஒரு புரிதலை கொடுத்துட்டாங்க. இவர்னாலதான் முடிவு, இவர் தான் பாஸ்ங்கிறத புரிதலா இந்த சண்டையில இருந்து தொண்டர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படிதான். ஆமா சார், அதெல்லாம் அவங்க எல்லாருமே அவங்க பக்கத்து தானே நிக்கிறாங்க, அன்புமணி பக்கத்து நிக்கிறாங்க. அவர் கை ஓங்கி இருக்குங்கிறது தெரிஞ்சதுனாலதான் அதை நிக்கிறாங்க. 26 பொறுத்த வரைக்கும் அன்புமணியோட முடிவு தான் நாளைக்கு கூட்டணி முடிவாக இருக்கும். 26 பொறுத்த வரைக்கும் பாமக கேம் சேஞ்சரா? அதெல்லாம் கிடையாது, கஷ்டம். அதெல்லாம் கிடையாது. நீங்க அதாவது உங்களை சர்வைவ் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது சும்மா நாளைக்கு இப்ப நீங்க 10.5 நாளைக்கு டிஎம்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேர்தல் நெருங்குறப்ப 10.5% வந்து திமுக அறிவிக்கிறதா இருந்துச்சு.
அதை அறிவிச்சுட்டா நாளைக்கு இவங்க வேற எந்த அரசியலும் செய்ய முடியாதுன்னா இப்போ 15% வந்துட்டாங்க. நாங்கள் 15 கேட்டால் நீங்கள் 10.5 தான் கொடுத்தீங்கன்னு இப்பயும் திமுக குறை சொல்றதுக்கு தயாராகிறாங்க. ஸோ இந்த சமுதாய மக்களுக்கு அவங்க இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு எந்த நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்றவங்க அந்த 10.5ல் நீங்கள் நின்னீங்கன்னா கவர்மெண்ட்டை டார்கெட் பண்ணலாம். நீங்கள் அவங்க அதை அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் 15க்கு போறதுங்கிறப்பயே அப்போ நீங்கள் உங்கள் சமுதாய மக்களை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறீங்க, அவங்கள ஏமாற்ற நினைக்கிறீங்களே தவிர அவங்களுக்காக உணர்வா பிரியமா நீங்கள் இல்லைங்கிறத வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வருது. உங்களுடைய மார்க்கெட்டுங்கிறது டவுன் ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போ என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு காம்படிட்டிவாக இன்னொரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு அரசியல் கட்சி இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு இதாக இருக்குது. மற்றபடி ஒருவேளை இந்த வேக்யூமை வந்து டிஎம்கே நாளைக்கு 10.5% ரிலீஸ் பண்ணி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த சமுதாய மக்கள் சமுதாய கட்சிங்கிறதை மீறி பரவாயில்ல நமக்கு திமுக தான் செஞ்சு கொடுத்துச்சுங்கிறத அந்த ஓட் பேங்கை அப்படியே புல் ஓவர் பண்ணிடுவாங்க. இப்போ அதுதான் அவங்களோட அடுத்த அரசியல் கட்டமாக இருக்கும். ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே நடந்த அந்த சண்டைகள் பற்றி நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். SVG-யின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டுச் சர்க்கரை.